கேரளாவோட முக்கிய சுற்றுலா தலமான மூணார், தேக்கடி, குமுளிக்கு பக்கத்துல கேரளா தமிழ்நாடு எல்லையான போடிமேட்டுக்கு 2000 அடி கீழே இருக்கும் தமிழ்நாட்டை சேர்ந்த முக்கிய வர்த்தக விவசாய மையங்களான தேனிக்கும் கம்பத்துக்கும் இடையில உள்ள தென்காசி 80 முதல்ல சொல்லப்பட்டதுதான் இப்ப இருக்கிற போடி நாயக்கனூர். மனசுக்கு பிடிச்ச கேரளா பொண்ணு கிட்ட 3 வருஷமா தன் காதல சொல்ல முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்காரு நம்ம ஹீரோ. இந்த ஹைடெக் யுகத்திலையும் 80ஸ்ல உள்ள மைண்ட் செட்டோட வாழ்ந்துட்டு இருக்காரு. இதுதாங்க நம்ம அன்பரசோட ஊரு. தம்பி நம்ம ஏற்றலாம். இருங்க சேட்டா அவன் வரட்டும். மச்சான் எங்கே வந்திருக்க? இங்கே வேலை முடிய போகுது. ஒரு 1/2 மணி நேரத்தில் வந்தால் ஓகே தானே? ஓகே. யார் மச்சான்? அதான் ஒரே காலேஜில் ஒரே கிளாஸில் 3 வருஷமாக ஒன்றா படிச்சுட்டு இப்போ வரைக்கும் அவன் காதில் சொல்லாமல் இருக்கிற மச்சானும் அவனோட மலையாளி காதலையும் ஃபஸ்ட் ஸ்டாண்ட் வந்துட்டு இருக்காங்களாம். இப்பயாச்சும் அவன் லவ் சொல்லிடுவானா? உறுதியாக சொல்ல முடியாது, இருந்தாலும் அவன் ட்ரை பண்ணுவான். அதான் ஒரு தைரியத்துக்கு நம்மளை வர சொல்கிறான். சரி சரி வா போகலாம். ரோடெல்லாம் வந்து ஏற்றி விடு, கிளம்பலாம். அதை மாற்றலாம்ல, கை கொடு. இது கூட 3 மாதம் ஓட்டுவேன். ஓட்டுவேன் தூக்கு. சரி அதெல்லாம் ஏற்று முதல் ஏற்று. தம்பி இது வேண்டாம், அதை எடுங்க. இதெல்லாம் அறுந்து போச்சு, அதை எடு. ஏதோ ஒன்று தூக்குப்பா. யோ கொம்னு கொஞ்ச நேரம் வாய வச்சுன்னு தூக்கியா? புடியா புடியா? ஐயோ டக்குடன் கட்டு. போடு. தம்பி வளவு ஏற்ற கேரளா போண்ட வண்டி பார்த்து கட்டுங்க. நான் என் கட்டை பத்தி தான் உங்களுக்கு தெரியல. அங்க ஒரு கட்டு கட்டினா 100 கட்டு கட்டின மாதிரி. சரிடா, நல்ல தைரியமா வண்டிய வளைவு ஏத்தி ஓட்டிட்டு போங்க. வழியில வண்டி சரிஞ்சாலும் பச்சோல் வண்டியில தான் இருக்கும். இதா நின் 100 கட்டு. டேய் வேகமா தான் போயேன்டா, வண்டி இவ்வளவுதான் போகுமா? அவ்வளவுதான் போகும். லேட் ஆச்சு, அவ்வளவுதான் உனக்கு சொல்லுவோம் பாரு. டேய் மச்சான், அன்பு போன் அடிக்கிறேன்னு நினைக்கிறேன், எடு. மச்சான் வந்துட்டு இருக்கோம் மச்சான். நான் எடுக்கிறேன் பிரியா. இல்ல பரவாயில்ல. அன்பு, டாக்ஸி ஸ்டாண்ட்ல இருந்து பூப்பாறைக்கு வண்டி கிடைக்கும். நான் கிளம்பிட்டா? ஸ்டாண்ட் வரைக்கும் நானும் வரணும் பிரியா. தம்பி ஆட்டோ வேணுமாப்பா? வேணாம்ண்ணே. எல்லாம் உன்னாலதான். இந்நேரம் நீ இதை ஏத்தாம இருந்தீங்கன்னா எப்பயோ போயிருக்கலாம். பக்கம் இல்லாம போனா அப்பா வீட்டுக்குள்ள விட மாட்டாரா? அடப்போடா, நீ உங்க அப்பாவும் நீங்க வளர்க்குற மாடும் அவ்வளவுதான். நம்ம போறதுக்குள்ள பிரியா போயிடுவா. அதெல்லாம் இருப்பா. அன்பு வண்டி இருக்கு, நான் ஏறட்டா? பிரியா, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வராங்க, அவங்கள பார்த்துட்டு போலாமே. ப்ளீஸ் பிரியா. சரி. அது என்னமோ தெரியல மச்சான், அப்பத்துல இருந்தே மலையாளி பொண்ணுன்னா எனக்கு ஒரு இது. ஒரு வழியா வந்துட்டுமே. நிப்பாட்டுறா. பாரு இதே மாதிரி பண்ணிட்டு இருக்க. அவங்களே வந்துட்டாங்க.
பிரியா இது பாலா ஹாய். அது கார்த்தி. தம்பி இது ஆட்டோ ஸ்டாண்டு ஓரமா ஸ்டாண்டு போட்டு நிப்பாட்டு போ. நான் ஸ்டாண்டு போட்டு நிப்பாட்டினா முதல்ல அதுக்கு ஸ்டாண்டு இருக்கணும்ல. ஹலோ, நான் பிரியா. அன்பு சொல்லியிருக்கான். அப்ப சரி, நான் வரேன். நேரம் கிடைக்கும்போது வீட்டுக்கு வாங்க. கண்டிப்பா பிரியா. ஐயோ கீஞ்சவன் பிளான் பண்ணி அமுச்சு விட்டானே. இடத்துக்கு போகணும்னா இதுதான் ஷார்ட்கட். ஏய் மச்சான், விஷயத்தை ஓப்பனா சொல்லிட்டியா? இல்லடா, ஏய் காலங்காத்தாலே பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டு இன்னொரு வரைக்கும் என்ன பண்ணிருந்த அப்போ? நீங்க வந்துட்டு சொல்லலாம். அன்பு, இது உனக்கு கிடைக்கிற கடைசி வாய்ப்பு. அவன் மட்டும் செக் போஸ்ட் தாண்டி கேரளா போயிட்டா அப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. ஆமா, நீ என்ன பண்ற? இப்போவே போய் சொல்ற. ஓ, ம், போடா. போடா போடா. போ 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 ரைட் ரைட் போ போ புப்பாரா 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 சட்டா புப்பாரா புப்பாரா வா வா புப்பாரா புப்பாரா புப்பாரா. என்னடா மச்சான் அது வந்து நீ ஒன்றும் சொல்ல வேணாம், அவளை மறந்துடு. இனிமேல் வெத்தலையில மை போட்டு பார்த்தாலும் அவளை பார்க்க முடியாது. அதான் அவன் வீட்டுக்கு வர சொல்லியிருக்கார்ல. ஆ, அப்படியா? 3 வருஷம் கூட இருந்தும் உன் காதல் அவள்கிட்ட சொல்ல முடியல. இனிமே மட்டும் போய் என்ன கிழிக்கவா போற? ஹே ஹே விடு மச்சான், பாத்துக்கலாம். நம்ம வீட்டுக்கு போய் சொல்லலாம். இப்போ நீ உன் வீட்டுக்கு போ, நாங்க வரோம். ஏய் பரதேசி, ஏறு மச்சான் போலாம். ஏய் என்னடா நீ? உட்கார் உட்கார், டைம் ஆச்சு, போலாமா? மச்சான் மச்சான், என்னடா? வா மச்சான். என்ன? இங்க இருந்து கேரளாக்கு எத்தனை கிலோமீட்டர் இருக்கும்? ஏன் உனக்கு தெரியாதா? 30-40 கிலோமீட்டர் இருக்கும். சொல்லு மச்சான். 40 கிலோமீட்டர் இருக்கும். இங்க இருந்து 40 கிலோமீட்டர் தாண்டி போனா பாக்குற முக்காவாசி பொண்ணுங்க இவ்வளவு அழகா இருக்காங்களே, அது எப்படி? இந்த ஒரு யோசனை தான் பல காலமாக என் மண்டைக்குள் ஓடிக்கொண்டிருக்கிறது. நீர் யோசித்துக் கொண்டே இரு, நான் வருகிறேன். அழகா இருக்காங்க பொண்ணுங்க, அழகா இருக்காங்க. நாங்க பாக்குற பொண்ணுங்க எல்லாம் அழகா இருக்காங்க. நான் இங்கே தானே. ஹாய் அன்பு. ஹாய். படிப்பெல்லாம் முடிஞ்சதா? முடிஞ்சு. அம்மா 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 அம்மா, கதவு தரமா? சீக்கிரம் தரமா? இருடா. மா, இந்த பெல்ல இன்னுமா சரி பண்ணல? ஓ, அந்த காளிமுத்துக்கிட்ட எத்தனை தடவை சொல்றது? என்னவா? ஏதாவது ஒரு கதை சொல்லிட்டு போயிட்டே இருக்கான். ஆமா, போன வாரம் வந்தானா, பெல் அடிச்சுக்கிட்டே இருந்தானா, யாருமே வரலன்னு சொல்லிட்டு திரும்பி போயிட்டானா. போவான். இந்த பெல்ல அடிச்சானாமா? கருமண்டா. என்னடா இந்த மாதிரி ஆயிட்ட? சாப்பாடு சரியில்லையா? ஆமா, எங்க வாழ்க்கை சரியில்லை, சாப்பாடு போறோம். சொல்லிட்டு போடா. அன்பு அன்பு, வாயை திறந்துட்டு படுத்துட்டு இருக்கான் பாரு. ஏதாவது பள்ளி பூச்சி போனா கூட தெரியாது. அன்பு, கவந்து படுத்த மூச்சு விட முடியாது.
நேரா போடு. டிஃபன் செஞ்சு வச்சிருக்கேன். குழம்பு டேபிள் மேல இருக்கு. மத்தியானத்துக்கு அரிசி போடணும். அரிசி எங்கம்மா போடணும்? அரிசியை கழுவி பானையில போட்டு அடுப்புல வைக்கணும். புரியுதா? ஃப்ரெண்ட்ஸ் கூட ஊரை சுத்த போகாம இங்கே இரு. மா சீப்பு இருக்குமா தலையில? இங்க கொடுங்க. இந்தா. மாமா மாமா நான் எடுக்கிறேன். வசந்தா, வசந்தா, வசந்தா. வந்துட்டேன் வந்துட்டேன், இங்கதான் இருக்கேன். கொஞ்சம் கவனமா வரக்கூடாதா? வண்டி அந்த பக்கம் சாஞ்சா பேலன்ஸ் கிடைக்காதுமா. பாரு வசந்தா, இந்த அன்பை பத்தி நினைச்சாலே டென்ஷன் தான். அவன் என்ன ஆம்பளை பையன் தானே, 2 பொண்ணுங்களை பெற்றிருக்க. எனக்கே டென்ஷன் இல்ல, நீ எதுக்கு டென்ஷன் ஆகுற? உனக்கு ஒரு சட்டை போட முடியாதா? நெஞ்ச காமிச்சிட்டு வந்து நிக்கிற. நீ என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? உள்ள போ. வசந்தா, அவனுக்கு எதுவுமே ஒழுங்கா பண்ண தெரியாது. அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாரு, படிச்ச பசங்க மாதிரியா இருக்கானுங்க. என்ன பண்றது? அவனுங்களுக்கு என்ன தேவையோ அத கரெக்டா பண்ணுவானுங்க. பரவாயில்ல விடு, எல்லாம் சரியாகும். இதுல 600 ரூபாய் சீட்டு காசு வச்சிருக்கேன், கட்டிடு. பார்த்து போயிட்டு வா. போயிட்டு கால் பண்ணு. போடு. ஒரு ஃபோனை போடுவோம். பிரியா, இவனா? சரி, நீ ஒன்றும் சொல்ல வேணாம், அவளை மறந்துடு. இனிமேல் வெத்தலையில மை போட்டு பார்த்தாலும் அவளை பார்க்க முடியாது. என்னடா வண்டி இது? அப்படி ஏய், என்னடா எப்ப பாரு இதே வேலையா வச்சிட்டு இருக்க? காட்டு. ஏய், கையறா. எங்க வண்டி நிப்பாட்டினாலும் முதல்ல ஓடி ஓடி போய் நின்னுக்குற. அப்புறம் நான் இதை நிப்பாட்டுறதுக்கு செவுரு இருக்கா மரம் இருக்கான்னு தேடி அலைய வேண்டியதா இருக்குது. இங்க பாரு, உனக்கு இவ்வளவுதான் சொல்லுவேன். ஒழுங்கா இதுக்கு ஸ்டாண்ட் ரெடி பண்ற வழியை பாரு, இல்லைன்னா அந்த வண்டியில் நான் ஏற மாட்டேன். அங்க எங்கேயா போய் வச்சுட்டு வாடா. ஏன் அதை நீயே போடலாம்ல? போடு. வந்துட்ட மட்டும்தான் இருக்கா? கவிதா எங்க போச்சுங்க? போட மாட்டோம். ஆளே காணுமே. அன்பே, டேய் என்ன மச்சான், மாடோட மாடா இருந்து கண்ணுக்குட்டி குரல்லாம் கேக்குது. இன்னும் கொஞ்ச நாள் ஆச்சுன்னா காளமாடு குரல்லாம் கேட்கும் போல. கூப்பிடு கூப்பிடு. டேய் கூப்பிடுறா அவன. அன்பே. ஆமா டேய், மிலிட்டரிக்காரனோட பொண்ணுங்க யாரையுமே காணோம். இந்த சின்ன பொண்ணு இருக்காளே அனிதா, அவ இப்படி இப்படிங்கிறதுக்குள்ள வளர்ந்துட்டா. அந்த வளர்ச்சி தான் எனக்கு வேணும். நம்பால் வளர்றதை இவன் ஏன் நோட் பண்ணிட்டு இருக்கான்? அன்பே. டேய் கதவு திறந்தாண்டா இருக்குது. மச்சான்
என்ன மல்லாக்க படுத்துட்டு மன விட்டு அழுகுற போல. வாங்கடா. இப்படி நம்ம ஒண்ணா இருந்து எத்தனை நாள் ஆச்சு? சரி வா செக் பண்ணலாம். வா மச்சான். போடா. அன்பே கூப்பிட்டலா? இல்லை, நீ கூப்பிட்டியா? எடுக்கல. பைக்கில் 3 பேரும் மூணார் போலாமா? மூணார் போலாமா? அவ்வளோ தூரம் பைக்ல எல்லாம் ஆளா வரல. டேய் மூணார்லாம் ஒரு தூரமா? அதுக்கு இல்லடா, செக் போஸ்ட் தாண்டி அங்க இருக்கிற குளிர் நடிச்சாலே அப்பா நம்மளால முடியாதுப்பா. ஒரு மலையாளி பொண்ணை தான் கல்யாணம் பண்ணோன்னு முதல்லேருந்தே என்னோட பெரிய ஆசை. என்ன பண்ணுறது, மிலிட்ரிக்காரனோட சின்ன பொண்ணு அனிதா பேரழகே வளர்ந்துட்டா. அதனால இப்போதைக்கு என்னோட ஆசையை கொஞ்சம் தள்ளி வைக்கிறேன். ஆனால் என்னோட அந்த ஆசையை மூலியமா தான் நிறைவேற்ற போகிறேன். பின்வாங்க கூடாது மச்சான், பின்வாங்கவே கூடாது. உயிரை கொடுத்தாவது பிரியாவை செக் போஸ்ட் தாண்டி தமிழ்நாட்டுக்கு கூட்டிட்டு வரேன். ஓகே 1 2 3 4. என்ன மச்சான்? ஏய் சாரி. Come on, start. அண்ணனுங்க பட்டையை கிளப்புறாங்க. ஓ, அந்த கார்த்தியால பெரிய தொல்லையா இருக்கு. 10 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி வெளிய இல்ல உள்ள ஜன்னல் பக்கம் வரான் என்ன பாக்க. அவரு என்னதான் பாக்குறாரு. மட்டும்தான் பாப்பான், நம்மளும் பார்ப்போம். என்ன ஆளே காணோம்? இந்த சுடுகாட்டு மண்டை எங்கேயாவது கூட்டு போயிட்டானா? அமாவாசை. டேய் ஐயோ, இனிமே கண்டிப்பா வண்டில ஏற மாட்டேன்டா. மச்சான் வா உட்கார். நீங்களா கண்டிப்பா ஸ்டாண்ட் ரெடி பண்றேன். வா, இன்னைக்கு தான் உனக்கு லாஸ்ட் சொல்லிட்டேன். வா, உன இறக்குறதுக்குள்ள அப்புறம் அன்பே வைடா. வருவாளுங்களா மாட்டாளுங்களா? இவனுக்கு முன்னாடி எப்படியாவது நம்ம உஷார் பண்ணிடணும். பார்த்துட்டு போ. கேட்டு திறந்திருக்கு, வீட்டில் தான் இருக்காளுங்க போல. சீக்கிரம் வண்டியை ஸ்டார்ட் பண்ணி போடா. பாய்ஸ், தட்டு கொட்டெல்லாம் முடிஞ்சிருச்சா? முடிஞ்சு அங்கிள். எங்க போறீங்க? சும்மா அப்படியே சுத்தி பார்க்கலான்னு. சுத்தி பார்க்கறதுக்காக ஏன் வெளியே போகணும்? இந்த இடத்துல இருந்தே இப்படி சுத்தி பார்க்கலாமே. என்ன நான் சொல்றேன்? வரேன். சரி,
பாய் அங்கிள். பாய். சீக்கிரம்